1 to 1 பஸ் ஏறினா ஸ்பீடா ஸ்பாட்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி 1 to 1 நிர்வாகிகள்கிட்ட நேரடியா பேசினா ஈஸியா தொகுதியை கவர் பண்ணலாம்னு யோசிக்கிறார் போல முதல்வர் ஸ்டாலின் அவர். ஆக்சுவலா வரப்போற தேர்தல்ல ஜெயிக்கலன்னா கண்டிப்பா தொகுதியில இருக்கவங்களுடைய பதவிகள் போயிரும்னு திமுகவோட மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட முதல்வர் நேரடியா எச்சரிக்கை விட்டுருக்காராமா. உடன்பிறப்பே வா அப்படின்ற பேர்ல ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகள் கிட்டையும் நேரடியா முதல்வரே போய் பேசுறாராம். அந்த பேச்சுவார்த்தையில தேர்தல் களப்பணியில கடுமையா உழைக்கணும்னு இப்போ நடந்துட்டு இருக்க எஸ்ஏஆர் திருத்த பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோட ஒரு கண்ணும் வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சில தொகுதிகளில் டிஎம்கேக்கான வெற்றி நிலவரம் டிஎம்கேக்கு சாதகமா இல்லைன்னு அந்த தொகுதிகளில் இன்னும் கடுமையா உழைச்சு வெற்றி வாய்ப்பை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. இதுல கட்சிக்குள்ள பரம்பரையா உழைச்சவங்களுக்குலாம் போஸ்டிங் இல்ல, வேற கட்சியில இருந்து வர்றவங்களுக்கு போஸ்டிங்கும் சீட்டும் கொடுக்குறாங்கன்னு ஒரு பக்கம் பேசினாலும் இன்னொரு பக்கம் அட சும்மா இருங்கப்பா, பரம்பரையா திமுக இருக்க வாரிசுகளுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் திமுக தொண்டர்கள் இறங்கி வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. முதல்வர் அவர்கள் நேரடியா தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சொல்றது திமுக தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுக்குன்ற உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.